அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكره مثل الحي والميت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா சில செயல்களை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்து அந்த செயல்பாடுகள் என்னவென்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த அடியார்களுக்கு எப்போதும் தன்னுடைய உதவியை செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு அடியாருடைய தேவைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொண்டிருந்தாலும் சில அடியார்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய விசேஷமான உதவிகளை புரிவதற்குரிய சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த செயலை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய சில காரியங்கள் லேசாகி விடுகின்றன, மறுமையுடைய காரியங்களும் லேசாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இம்மையுடைய மறுமையுடைய வாழ்க்கை எல்லா விதமான சிரமங்களை விட்டு நீங்கி இருப்பதற்குரிய ஒரு வழிமுறையை இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரிலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாய் செய்கிறாங்க. அதாவது இந்த செயலை செய்தால் இம்மையுடைய எல்லா காரியங்களும் லேசாயிடும், அதே போல் மறுமையுடைய எல்லா காரியங்களும் லேசாயிடும். ஹதீஸ் தெரிஞ்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா. யார் ஒரு முஃமினான அடியானுக்கு துன்யாவுடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு கஷ்டத்தை லேசாக்கி வைக்கிறாரோ. ஒரு முஃமினான அடியான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஃமினான அடியான்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லா அடியார்களையும் குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் முஃமினாக இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஃமின் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் நமக்கு சட்டம் என்ன என்று சொன்னால், ஒரு அடியார் கஷ்டப்படுகிறார், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடியார் கஷ்டப்படுகிறார், அவருடைய ஒரு கஷ்டத்தை நாம் லேசாக்கி வைத்தோம் என்று சொன்னால், நஃபஸ என்று சொன்னால் லேசாக்குதல் அர்த்தம். சஹல, அந்த கஷ்டத்தை நாம் லேசாக்கினோம் என்று சொன்னால், நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. அல்லாஹு தாலா அவருக்கு கியாமத்து நாளுடைய கஷ்டங்களிலிருந்தும் ஒரு கஷ்டத்தை லேசாக்கி வைத்து விடுகிறான். புரியுதுங்களா? கியாமத்து நாளுடைய கஷ்டம் எங்கே ஆரம்பிக்குது என்று பார்த்தால், சக்கராத்திலிருந்து அவருடைய கியாமத்து நாளுடைய செயல்பாடுகள் அவருக்கு ஆரம்பிச்சிருது. சக்கராத் எவ்வளோ சிரமமானது. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். நிச்சயமாக மௌத்துக்கு என்ன இருக்குது? சக்கராத் இருக்குது. சக்கராத்தை நமக்கு லேசானதா என்று பார்த்தால் அல்லாஹு தாலா ரொம்ப சிரமமாக அல்லாஹு தாலா சக்கராத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். முஃமினான அடியார்களுக்கு அல்லாஹு தாலா சக்கராத்துடைய வேதனை அல்லாஹு தாலா லேசாக்குறான். சில அடியார்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி மாவிலிருந்து முடியை எடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு லேசான முறையில் அவர்களுடைய
ரூஹை அவருடைய உடலிலிருந்து அல்லாஹு தாலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். சில அடியார்களுக்கு பாவியான அடியார்களுக்கு, காஃபிரான அடியார்களுக்கு மிகவும் மோசமான நிலையில் அவர்களுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கும். கடல் அளவு தண்ணீரை குடித்தாலும் அவர்களுக்கு தாகம் தீராத அளவுக்கு ஒரு தாகத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திடுவான். அதுவும் இல்லாமல் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் தங்கக்கூடிய இடத்தையும் அல்லாஹு தஆலா காட்டிடுவான். எப்போ தொண்டக்குழியை அவர்கள் ரூஹ் கடந்து விடுகிறதோ அதோடு அவருடைய துன்யாவுடைய சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எப்போ ரூஹ் உள்ளங்காலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி கொண்டு வந்து எப்போ இந்த தொண்டக்குழியை கர்கரா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தொண்டக்குழியை ரூஹ் கடந்துடுச்சோ அதுக்கு மேலே தௌபா செய்தால் தௌபா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஏன் ஏற்றுக்க மாட்டான் என்று கேட்டால் அதோடு அவருக்கு மறுமையுடைய செயல்பாடுகளை தெரிய ஆரம்பிச்சிடும். மலக்குமார்கள் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. இல்முல் கைபில் கட்டுப்பட்டது, ஈமானும் பில்ல கைபில் கட்டுப்பட்டது எது? மலக்குமார்களை பார்க்குது. இப்போ மலக்குமார்கள் நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், பார்த்து ஈமான் கொண்டோமா? இல்லை. ஏன்? அது ஈமானும் பில்ல கைப். ஆனால் எப்போ அந்த தொண்டக்குழியை ரூஹ் கடந்துருதோ மலக்குமார்கள் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களும் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொன்று சொர்க்கம் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நரகம் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், மறுமையுடைய செயல்பாடு தங்கக்கூடிய இடம் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே தெரிய ஆரம்பித்த பிறகு மர்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் அல்லாஹு தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. எப்போ தொண்டைக்குள்ளே ரூஹ் கடந்து போகுதோ அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். அப்போ ஒரு அடியார் அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சாலிஹான அடியாருக்கு நரகத்தை முதல்ல காட்டுவான். நரகத்தை காட்டி நீங்கள் தவறான ஒரு செயலை நீங்கள் செய்பவர்களாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருந்தீங்க என்று சொன்னால் இங்கே தான் நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. அந்த நரகத்தை பார்த்தவொடனே பயம் வந்துடும் அவருக்கு. வளைஞ்சிங்களா அந்த நெருப்பு, அதனுடைய வேதனைகள், அதில் இருக்கக்கூடிய கருவிகள், பிரம்மாண்டமான கருவிகள், எல்லாம் அந்த வேதனை செய்யக்கூடிய கருவிகளை பார்த்து ஒரு நிமிஷம் திகைச்சு போயிடுவார். அப்போ மலக்குமார்களை வச்சு அல்லாஹு தஆலா சொல்வான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தவறான முறையில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருந்தீங்க என்று சொன்னால் இந்த நரகத்துக்கு தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையால் உங்களை காப்பாற்றி நல்ல அமல்கள் நீங்கள் செய்த காரணத்தினால சொர்க்கத்தில் நீங்கள் இந்த இடத்துல தங்க போகிறீங்க என்று சொர்க்கத்தில் தங்கக்கூடிய இடத்த அல்லாஹு தஆலா காட்டுவோம். இப்போ சந்தோஷமான முறையில் அவருடைய அந்த அல்லாஹு தஆலாவுடைய நியமத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷமான நிலையில் ரூஹை கைப்பற்றும் போது அவருக்கு வேதனை தெரியாது. வேதனை இருக்கத்தான் செய்யும், ரூஹை கைப்பற்றக்கூடிய வேதனை இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அல்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தும் போது நமக்கு சில வழி தெரியாது பார்த்தீங்களா, அந்த வழி தெரியாமல் அல்லாஹு தஆலா அந்த ரூஹை கைப்பற்றிடுவோம். அதே போல் சில பாவியான அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அதே போல் முதல்ல சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா காட்டுவோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் கட்டுப்பாடு நடந்திருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் இந்த சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபட்டதால் நீங்கள் நரகத்தில் இந்த இடத்துல தங்க போகிறீங்க என்று அவர்களுக்கு அந்த நரகத்தை அல்லாஹு தஆலா காட்டுவோம். அந்த நரகத்துடைய தங்கும் இடத்தை பார்த்து அதில் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துடும். அந்த ஒரு பயம் ஒரு பக்கம், அந்த நேரத்தில் சக்கராத்துடைய ரூஹ் எடுக்கக்கூடிய அது ஒரு வேதனை ஒரு பக்கம், அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனை என்ன உண்டாயிடும் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் உண்டாயிடும். இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியாருக்கு நீங்கள் துன்யாவுடைய ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கி வச்சிங்க என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு நீக்கிடுறான். சக்கராத்துடைய கஷ்டத்தை அவங்களுக்கு அல்லாஹு தஆலா லேசாக்கி விடுகிறான். உங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான். முன்கூட்டியே உங்களுடைய தங்கும் இடத்தை நல்ல இடமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான். எதுக்காக வேண்டி சும்மா ஒருத்தர் வெயிட்டு தூக்கிட்டு போகிறாரு, பார்க்குறோம் வெயிட்டு தூக்கிட்டு போகிறாரு சொல்லி அவர்கிட்ட ஒரு பையன் நம்ம வாங்கிட்டோன்னு சொன்னால் அதுவும் இந்த ஹதீஸில் கட்டுப்பட்டுரும். அவருக்கு ஒரு கஷ்டத்தை என்ன செஞ்சு நம்ம லேசாக்கி வச்சோம் பார்த்தீங்களா. ஒருத்தர் பசியாக இருக்கிறா நமக்கு தெரியுது, அவருக்கு ஒரு 50 ரூபா காசை கொடுத்தோம், இதுவும் இதுக்குள்ளே சேர்ந்துடும். உதவி செய்யணும் என்று சொன்னாலே பெரிய பெரிய உதவி செய்யணும் என்பது அவசியம் இல்லை. ஒருத்தர் 10 லட்சம் கடன் இருக்குது, சரி 10 லட்சம் அவருக்கு என்ன கொடுப்போம், நம்மக்கிட்ட இல்லையே இருந்தால் கொடுத்துருக்கலாமே அப்படி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் வீடு இல்லாமல் சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு அப்போ வீடு கட்டி கொடுக்க முடியலையே நம்மளால். அந்த மாதிரி பெரிய பெரிய உதவி செய்யணும் சொல்லி என்ன கிடையாது, அவசியம் இல்லை. சின்ன சின்ன உதவிகள் செய்தாலும்
இந்த ஒரு சவாப் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சால் ஏற்படுத்தி கொடுத்துறோம். இன்னும் சில அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்க சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு நல்ல அமல் செய்தவர்களாக இருப்பாங்க, அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அப்போ ஒரு பெரியாருக்கு அல்லாஹ் தஆலா அதே போல் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா காட்டணும். அப்போ அந்த பெரியார் சொல்லி காட்டினாங்க, நான் வாழ்நாள் ஃபுல்லாக உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததும் வாழ்நாள் ஃபுல்லாக உன்னுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நடந்ததுடைய ஒரு கூலி இந்த சொர்க்கம்தான் என்று இருந்தால் நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே. நான் உனக்காகலாம் நான் அமல் செஞ்சேன், நீ ஏவியதை செய்தது உனக்காக வேண்டிதான், நீ தடுத்ததை விட்டு நான் ஒதுங்கினது உனக்காக வேண்டிதான், நான் இந்த சொர்க்கத்துக்காக வேண்டியோ நரகத்தை பயந்தோ நான் அமல் செய்யலையே, அப்படி எனக்கு கூலி சொர்க்கம்தான் என்று இருந்தால் நான் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் அப்படின்னு அந்த பெரியார் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அதான் தொண்டைக்குழி தாண்டிடுச்சு இல்லை, இப்போ மறுமையுடைய வாழ்க்கை தானே, இப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய லிகாவை அவருக்கு காட்டினானாம். ஏன் வாழ்க்கை உள்ள செஞ்ச அமல் யாருக்காக வேண்டி? அல்லாஹுக்காக வேண்டி என்பதால் அவங்க நான் இதுக்காக சொர்க்கத்தை நான் ஆசைப்படவே இல்லையே என்று அவர்கள் கவலைப்பட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நீக்கிட்டு தன்னுடைய லிகாவை அல்லாஹ் தஆலா காட்டினான். அப்போ அல்லாஹ்வை சந்தித்தவர்களாக அவர்கள் தங்களோட ரூஹை விட்டாங்க அப்படி சொல்லி சில வரலாறுகளில் எழுதுகிறாங்க. அப்போ சக்கராத்துடைய அந்த நேரம் வந்த உடனே நமக்கு எல்லாம் தெளிவாயிடும், விளைஞ்சிங்களா. அதனுடைய சிரமம் நீங்குவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்யாவில் யாராவது ஒரு மனிதர் சிரமப்பட்டார் என்று தெரிந்தால் உடனே அவருடைய சிரமத்தை நீக்குவதற்காக நீங்கள் ஒரு முயற்சி செய்யுங்க, உங்களுடைய அவங்க ஆகிரத்துடைய சிரமங்களை அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். விளைஞ்சிங்களா. இப்போ மனைவி ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க, ஒரு 10-15 வேலையை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னால் ஒரு உதவி நம்ம அவங்களுக்கு செய்கிறோம், அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். அத்தா சிரமப்படுறாங்க, ஒரு விஷயம் ஒரு உதவி நம்ம அத்தாவுக்கு செஞ்சோம், அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். அண்ணன் சிரமப்படுறாரு, விளைஞ்சிங்களா, குடும்பத்தில் அண்ணன் சிரமப்பட்டுருக்கார், நம்மளால் ஒரு 50 ரூபா கொடுக்க முடியும், ஒரு 100 ரூபா கொடுக்க முடியும், அந்த அளவு நம்ம அவர்களுடைய கஷ்டத்தில் நம்ம பங்கு எடுத்தாலும் இந்த ஹதீஸுக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டவர்களாக நம்ம ஆயிடுவோம். விளைஞ்சா நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் கஷ்டப்படுறாரு, நம்மளால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் என்று இருந்தால் நம்ம உதவி செய்வது நம்ம மேலே அவசியமாக இருக்கும். எந்த உதவியும் நம்மளால் செய்ய முடியல, துவாவாவது செய்யணும் அவருக்காக வேண்டி. யா அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுறாரு, யா அல்லாஹ் அவருக்கு என்னால் முழுமையான முறையில் உதவி செய்ய முடியலை, நீ லேசாக்கக்கூடியவனா நீ தான் இருக்கிற, அவருக்கு அந்த கஷ்டத்தை லேசாக்கிடியா அல்லாஹ், அவர் நோயால் சிரமப்படுற நோயை ஷிஃபாவாக்கிடு, இனிமேல் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறான் வீடை கொடு என்று யார் எந்த சிரமத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதாக நாம் பார்க்கிறோமோ அவர்களுக்காக வேண்டி கடைசி பட்ச உதவி என்ன? துவா செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதையும் இந்த ஹதீஸில் சேர்த்து கொண்டு நமக்கு அல்லாஹு தஆலா ஆகிரத்துடைய கவலைகள் அல்லாஹு தஆலா நீக்கிறான். வளைஞ்சில் கபூரில் வச்சவன கபருடைய வேதனை இருக்குது, முன்கர் நக்கீருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. வளைஞ்சில் இப்போ மண் ரப்புக்கா கேள்வி கேட்டால் என்னோட ரப்பு அல்லான்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. லேசாக இது வந்துருமா? வரவே வராது. ஆனால் நம்ம துனியாவில் ஒரு அடியாருக்கு நம்ம உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை லேசாக்கிடுறான். பதில் சொல்கிறது அல்லாஹு தஆலா செஞ்சால் லேசாக்கிடுறான். அம்மாதீனுக்க நீ எந்த அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட என்ற கேள்விக்கு பதில் ஈஸியாக வந்துருமா? இஸ்லாத்துடைய அடிப்படையில் நான் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்பது ஈஸியாக வருமா? சிரமந்தான். ஆனால் துனியாவில் ஒருத்தருடைய சிரமத்தை நம்ம நீக்கணும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா லேசாக்கிடுறான். அதே போல் கபருடைய நெருக்கத்தை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அடுத்து மறுமையில் எழுந்திருக்கிறோம், ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா எழுப்புறான். மஹ்ஷருடைய வேதனை இருக்குது, மஹ்ஷருடைய வெயிலுடைய வேதனை இருக்குது, அந்த வேர்வையுடைய வேதனை இருக்குது, எவ்வளோ மஹ்ஷருடைய அந்த இடத்துல மக்கள் படக்கூடிய சிரமங்கள் இருக்குது. கடைசியில் யாரெல்லாம் எங்களை தூக்கி நரகத்தில் போட்டுரு, இங்கே மஹ்ஷர் அங்கே நிப்பாட்டாத, அந்த அளவுக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடிய நிலை எங்கே உண்டாகுதுன்னா மஹ்ஷரில் உண்டாகுது. அந்த சிரமம் நீங்குவதற்கு வழி என்ன? ஒரு அடியாருக்கு நீ உதவி செஞ்சிடும். ஒரு அடியாருக்கு நீ லேசாக்கிட்ட சொன்னால் உன்னுடைய மறுமையுடைய ஒவ்வொன்றும் லேசாகிடும். எங்கேயுமே பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எங்கேயுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹுத்த அந்த இடத்துல அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் திணறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ போய் உதவி செஞ்ச, இப்போ நீ திணறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? உதவி செய்ய ஆரம்பிச்சிருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமன் யஸ்ஸர அலா முஅஸிரின், ஒரு நபருக்கு கடன் கொடுத்துருக்குறோம், அந்த கடன் கொடுத்த நபர், கடன் வாங்கிய நபர் கடனை திருப்பி ஒப்படைப்பதற்கு சிரமப்படுறார், வசதி வாய்ப்பு அவர் அந்த இடத்துல உண்டாகலை. இப்போ அவருக்கு நம்ம அவகாசம் கொடுத்தோம் என்று சொன்னால், அவருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துங்க தம்பி அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அவகாசம் கொடுத்தோம் என்று சொன்னால் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா,
அவருக்கு அல்லாஹு தஆலா துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் எல்லா காரியத்தையுமே அல்லாஹ் லேசாக்கிடுறான். ஒன்றுமே இல்லை, 1ஆம் தேதி தரேன்னு சொன்னார், முடியல பாய், சரிப்பா ஒரு 5ஆம் தேதி கொடுத்துருங்க, ஒரு 4 நாள் கழித்து கொடுங்க, அல்லது அவர் சொல்கிற 10ஆம் தேதி கொடுத்துறேன் பாய், சரி 10ஆம் தேதி கொடுங்க என்று நம்ம சொன்ன உடனே நம்ம ஏற்றுக்கிட்டோம். வேறு ஒன்றுமே நம்ம செய்யலை. இதனால் அல்லாஹு தஆலா என்ன நமக்கு உண்டாக்கி தரான் என்று சொன்னால், துன்யாவில் ஆகிரத்தில் எல்லா காரியத்தையுமே அல்லாஹு தஆலா லேசாக்கிறான். எஸ்ஸரல்லாஹு விளஞ்சிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை அல்லாஹு தஆலா யாரிடத்திலையும் கையேந்தாமல் அல்லாஹு தஆலா காப்பாற்றிடுறான். துன்யாவிலையும் யாரிடத்துலையும் கையேந்த விட மாட்டான், ஆகிரத்திலையும் யாரிடத்திலும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா உண்டாக்காமல் பாதுகாத்து விடுகிறான். ஒரு கஷ்டப்படக்கூடிய நபர் விளைஞ்சி அல்லது 10,000 ரூபா அவர் தரணும், என்னால் 10,000 தர முடியல பாய் அப்படி சொல்கிறாரு, சரிப்பா ஒரு 2,000 குறைச்சி 8,000 கொடு அப்படி நம்ம குறைச்சோம் என்று சொன்னாலும் இதுவும் என்ன தான்? கஷ்டப்படுபவருக்கு லேசாக்குதல் தான், அந்த கடனாளிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி தான். இப்படி செய்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவருடைய துன்யாவுடைய ஆகிரத்துடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹு தஆலா அவருக்கு லேசாக்கி விடுகிறான். எவ்வளோ ஈஸியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையை லேசாக்குவதற்கு ஒரு வழிமுறை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான் பாருங்க. விளைஞ்சிங்களா? வேறு எந்த அடிப்படையிலையாவது நம்ம யாராவது ஒரு நபர் கஷ்டப்படக்கூடிய நபருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவர்கள் இந்த காரியத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது என்று சொன்னால், ஒரு காரியத்தை அவருக்கு லேசாக்கி வச்சோம், ஒரு காரியத்தின சரி அவருக்கு லேசாக்கி வச்சோம். ஒரு 10 மணி நேரம் அவர் வேலை செய்கிறாரு நினச்சிங்களா, சரி ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு குறைச்சி கொடுப்போம், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு குறைச்சி கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் கஷ்டப்பட்டால், உண்மையாலுமே கஷ்டப்பட்டால், அவருடைய உடம்பு ஒத்துக்கலை என்று நமக்கு தெரிந்து அவருக்கு ஒரு லேசாக்கி வைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்கிறான்? துன்யா ஆகிரத்தை லேசாக்கி வச்சிடறான். அந்த 1/2 மணி நேரம் வேலை நின்றுடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஆனால் அல்லாஹு தஆலா அந்த 1/2 மணி நேரத்தை வேறு எப்படியாவது அல்லாஹு தஆலா சரி செஞ்சுருவோம். அல்லாஹு தஆலா ஏன் காரணம் என்ன? ஒரு அடியாருடைய கஷ்டத்தை நம்ம என்ன செஞ்சோம்? லேசாக்கணும். இப்போ சொல்லுவாங்களே, தமிழில் கூட சொல்லுவாங்களே, சிவன் அடியாருக்கு செய்யும் தொண்டு அது சிவனுக்கு செய்யும் தொண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தமிழில் சொல்லுவாங்க, சிவன் அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு சொல்லுவாங்க. இங்கே நம்ம அல்லாஹ்வுக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு எதாவது நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு எதாவது ஹிதுமத்து செய்ய முடியுமா? அல்லாஹ் கை இருக்கா, கால் இருக்கா, கை அழுத்தி விடுறது, கால் அழுத்தி விடுறதுக்கு அல்லாஹ் தண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சமைச்சு கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு எந்த தொண்டும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை வாங்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை வாங்கணும்னு சொன்னால், அவன் அடியாறுகளுக்கு என்ன செய்யணும்? நல்ல தொண்டு செய்ய அது அல்லாஹ் தஆலா எப்படி எடுத்துக்கிறான்? தன்னுடைய அருளை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிறான். வளஞ்சிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒமன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமான அடியாருடைய குறையை மறைப்பாரோ, வளஞ்சிங்களா, அது யாராக வேணால் இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், யாரோ ஒரு நபருடைய குறை நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை என்ன செஞ்சார்? மறைச்சிட்டார், யாருக்குமே சொல்லாமல் அதை மறைச்சிட்டார். மறைச்சி யார் செய்தாரோ அவரிடத்துல போய் என்ன செய்கிறார்? இந்த மாதிரி உங்களிடத்துல ஒரு குறை இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்கிங்க என்று அவரிடத்துல மட்டும் போய் சொன்னார், அல்லது மறைச்சிட்டார், தனக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிட்டார் என்று சொன்னால், சத்தரல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹு தஆலா அவருடைய குறை என்ன செஞ்சிடறான்? அல்லாஹு தஆலா மறைச்சிடுறான், வெளிப்படுத்துறதே இல்லை அல்லாஹு தஆலா. இப்போ சில பேர் நம்ம குடும்பத்திலே பார்க்கலாம், மகன் அத்தாவை பற்றி சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் பேசிக்கிறாங்க, என் அத்தா அப்போல்லாம் செய்கிறாரு, என் அத்தா இது மாதிரிலாம் பண்ணுறாரு, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் என்ன செய்கிறாங்க? அத்தாவுடைய குறைகளை கொண்டு போய் மற்ற மக்கள் இடத்துல, அண்ணன் தம்பிக்கிட்ட, அவங்களோட சின்ன அத்தா பெரிய அத்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. அதே போல் சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகளை வளைஞ்சிங்களா எல்லா இடத்துலையுமே போய் சொல்லிக்கிட்டு இருக்குது. யார் சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை திருத்துவாங்களோ அவங்க இடத்துல போய் சொல்கிறோம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ உஸ்தாத்மார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பி தொழ மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னால் அது கொஞ்சம் திருத்துவாங்க என்ற அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போய் என்ன செய்யணும்? தன்னுடைய பிள்ளைகளுடைய குறையை சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அது தவறான ஒரு விஷயம். மனைவியுடைய குறைகளை தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல, சில பேர் சில மனைவிமார் தன்னுடைய கணவனுடைய குறைகள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில், இப்படி சில உறவுகளுடைய குறைகளை நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். நினச்சிங்களா? உதாரணமாக
கணவனுடைய சகோதரிகளுடைய குறைகளை பற்றி மனைவி என்ன செய்வாங்க, சில பேர் நம்ம இடத்துல சொல்லுவாங்க. மனைவியுடைய சகோதரியுடைய குறைகளை பற்றி இவங்க சொல்லுவாங்க. மாமனார் மாமியாரை பற்றி இவங்க மாமனார் மாமியாரை பற்றி, உறவுகளை பற்றி, நண்பர்களை பற்றி குறைகள் என்ன செய்கிறது மற்றவர்களுக்கு மத்தியில் சொல்வார்கள் என்று சொன்னால், இதற்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய தண்டனை என்ன சொன்னால், அவர்களுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திடுவோம். அவர்களை மறைச்சி வைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவோம். யாருக்குமே தெரியாதவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குறையை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வெளிப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் கொண்டு வராமல் கொண்டு வர மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்றணும். யாரையாவது ஒரு நபருடைய குறையை நம்ம வெளிப்படுத்தி சொல்லிட்டோம்னு சொன்னால் உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. சரி, மன்னிப்பு கேட்டால் உறவு முறிஞ்சிரும் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்லிட்டோம், இப்போ அவர்கிட்ட கேட்க முடியுமா, இந்த மாதிரி உங்களை பற்றி நான் அவர்கிட்ட குறை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்ல முடியுமா? நீ நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், என்னை பற்றி இப்போல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டால் கோபிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னா போய் கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி கேட்டால் உறவு முறிஞ்சிரும் என்று இருந்தது என்று சொன்னால் அவருக்காக வேண்டி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும், நாம் செய்த அந்த தவறுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா இடத்துல போதுமான அளவு மன்னிப்பு கேட்டுட்டோம் என்று உங்களுடைய எண்ணம் வரும் வரை இஸ்திக்ஃபார் செய்யணும் அந்த ஒரு நபருக்காக வேண்டி. இந்த மாதிரி நம்ம சில குறைகளை உறவுகளுக்கு மத்தியில் சாதாரணமான முறையில் பேசிடுறோம். அதனால் என்ன உண்டாகுது, இன்னும் சில ஹதீஸில் வருது, அந்த குறை அவரிடத்துல உண்டாக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. யாரை பற்றி எந்த குறையை நம்ம சொன்னோமோ அந்த குறை என்ன செஞ்சிடும் அல்லாஹ் தஆலா இவரிடத்துல உண்டாக்காமல் கொண்டு வர மாட்டான். ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன செஞ்சோம், ஒரு குறையை சொன்னோம் வச்சிங்க, அந்த குறை நம்ம இடத்துல இல்லவே இல்லை. அல்லாஹ்வுல என்ன செய்வோம், அந்த குறையை நம்ம இடத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அந்த குறை நம்ம இடத்துல வந்த பிறகு தான் நமக்கு என்ன கொண்டு வரோம், அல்லாஹ் தஆலா கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா காப்பாற்றும். அப்போ துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் நம்முடைய எல்லா விதமான பாவங்கள், நம்முடைய தீய செயல்கள் மறைக்கப்படணும் என்று சொன்னால், யாருடைய குறையாவது நமக்கு தெரிஞ்சது என்று சொன்னால் அதை மறைச்சி அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன செய்யணும், வெளிப்படுத்தி காட்டணும். ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேரை அஸம், செவிடர் சொல்லியே வச்சுக்கிட்டாங்க அவங்க பேரை. அவங்க துணி கடை வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ அந்த கடை வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடைக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணி ஃபத்வா கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு பெண்மணி அவர்களிடத்துல சில சட்டங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்டங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணிக்கு சத்தமான முறையில் காற்று பிரிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும், ஒரு ஆண் முன்னாடி ஒரு பெண்ணுக்கு, அதுவும் அந்நிய பெண்ணுக்கு காற்று பிரியுது என்று சொன்னால் குறுகி போயிட்டாங்க. அந்த பெண்மணி வெக்கத்தில் அந்த கூச்சத்தில் என்ன பண்ணிட்டாங்க, குறுகி போயிட்டாங்க. உடனே ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த அம்மா கிட்ட போய், அந்த அம்மா பேச அம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எனக்கு கேட்கலை அப்படின்னாங்க. அந்த அம்மா இன்னும் ஹஸ்ரத் அப்படின்றாங்க. இல்லைம்மா சுத்தமாக கேட்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த அம்மா ஹஸ்ரத் அப்படி கொஞ்சம் சத்தமாக போட்டாங்க. இல்லை எனக்கு சுத்தமாக எனக்கு கேட்கலம்மா, எனக்கு காது கேட்காது, நல்லா சத்தமாக கற்றுங்க அப்படி சொன்ன உடனே, இவ்வளோ சத்தம் போட்டு நம்ம ஹஸ்ரத்துன்னு கூப்பிட்றோம், அதுவே அந்த ஹஸ்ரத்து காதில் விழலை, நம்முடைய காற்று பிரிஞ்ச சத்தமாக அந்த காதில் விழ போகுது அப்படி சொல்லி அந்த அம்மா ராகத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்தி சட்டம் கேட்டாங்களாம். கத்தி சட்டம் கேட்டாங்க. அதே இவங்களும் என்ன பண்ணாங்க, சட்டம் சொல்லி கொடுத்த பிறகு அந்த பெண்மணி போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் 19 வருஷம் செவிடராகவே நடித்தாங்க. அந்த பெண்மணி மௌத்தாயிட்டாங்க என்ற செய்தி கேள்விப்படும் வரை எப்படி தான் நினச்சாங்க அவங்க, நினச்சிக்கல. ஏன்னா அப்படி போன பிறகு அவங்க நல்லபடியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு செய்தி போச்சு, ஹாத்தமுல் அஸம் அவங்க நல்லா கேட்குறவங்க தான், நீங்கள் செவிடர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற செய்தி போயிடுச்சு சொன்னால், அப்போ நமக்காக நடித்தாங்க போல் தெரியுது, அப்போ நமக்கு அந்த காற்று பிரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டு தான் இருக்கும் அப்படி சொல்லி மனசில் ஒரு கஷ்டம் வந்துடும்ல. அந்த கஷ்டம் வராமல் இருப்பதற்காக வேண்டி 19 வருஷம் செவிடராகவே நடித்தாங்களாம். அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க அப்படி செய்தி கேட்ட பிறகு தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அவங்க வந்தாங்க. அதனால் அவங்க பேர் ஹாத்தமுல் அஸம், அஸம்னா செவிடரான அஸம் அப்படின்னு பேரே வச்சுக்கிட்டாங்க அவங்க, விளைஞ்சிங்களா. அப்போ சின்ன ஒரு விஷயந்தான், ஒரு குறையை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் எப்படி மாற்றிக்கிட்டாங்க பாருங்கள். அதனால தான் அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துதான் இருக்குது, அல்லாஹ் தஆலா நெருக்கமானவர்கள் அவங்க ஆயிட்டாங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ அல்லாஹ் தஆலா இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஒரு அடியாருடைய கஷ்டத்தை நீக்கினா ஆகிரத்துடைய கஷ்டம் நமக்கு நீங்குது,
ஒருத்தருடைய கஷ்டத்தை நீக்கினா துன்யாவை ஆகியத்தை அல்லாஹ் லேசாக்கிடுறான். ஒருத்தருடைய குறையை மறைச்சா அவருடைய குறையை துன்யாவில் ஆகியத்தை அல்லாஹ் மறைச்சிடுறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹு ஃபி அவுனில் அபுத் மா கானல் அபுது ஃபி அவுனி அஹீஹி. ஒரு அடியார் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். ஒரு அடியார் எவ்வளோ நேரம் இன்னொரு அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த நேரம்லாம் யார் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறா? அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை நாம் உண்டாக்கி கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உதவி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 24 மணி நேரம் அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவருக்கு 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய உதவி இருந்துக்கிட்டே இருக்கும். மேல் மிச்சமாக அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضல் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் 1 மணி நேரம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார், 1 மணி நேரம் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த அளவு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த அளவு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்து துன்யாவையும் ஆகிரத்தையும் லேசாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.